அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூலத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்குன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு மேலே விட்டு அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 டேஸ் கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இந்த மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம மிதுனம் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் மார்ச் பின்பகுதி, ஏப்ரல் முற்பகுதி, அதாவது பயிர் விளைஞ்சதுன்னா அந்த விளைச்சல் நன்னா வரணும். ஏதோ விளைச்சல் வந்திருக்கு, போட்ட பணத்தை முதலீடுக்கு தந்தா வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இப்படியே போயிட்டு இருக்க வேண்டிய காலம். மகசூல் 100 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு, 50 மடங்கு கூட வரக்கூடிய இந்த மாதம் வேளாண்மை விவசாயிகள் சொல்கிறேன், வேளாண்மைக்கு. அதனால் விவசாயத்தை இதுவரை நஷ்டத்தையே பார்த்த நீங்கள் இனிமேல் எப்படி பணம் முதலை சம்பாதிக்கணும், குடும்பத்தை இருக்கணும், பண்ணணும், 1க்கு 4 மடங்கு இது வியாபாரமாக ஆக்கணுன்றதை தென்மையை இனிமையாக புரிஞ்சுக்கோங்க. அப்படியே தூக்கி மகசூலை தூக்கி வேற ஆளை கொடுத்துட்டு குத்தையை ஒட்டினோட எத்தனையோ பழையபடி இப்படி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வராது. ஏதோ வழக்கம் போல் பாங்க. அதில் நிறைய வலைப்போல் நிறைய போட்டோ எதிர்பார்த்தவங்களுக்கு மேலே வந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு குவாலிட்டியோட. அப்புறம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுல அங்கே கொடிக்கட்டி பறப்பீங்க. அந்த அதில் கவனத்தோடு செயல்படுவீங்க, நஷ்டமே வராது. விவசாயத்தில் நஷ்டம் வருதுன்றது அதில் நம்மளுடைய இயலாமை தான். பாரம்பரியத்தில் நஷ்டம் வராத பண்ணுவாங்க. 1 போகம் 2 போகம் 3 போகம் போடக்கூடிய அளவுக்கு இருந்தது. 1 போகத்திலே ஏகப்பட்ட ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போய் இத்தனை 100 ரூபாய் செலவு கேட்டது, டாக்டருக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து செலவிச்சு இன்னும் 4 மடங்கு நாசமாக்குற மாதிரி கடனாகி நாசம் போய் வந்து போய் மாட்ட வழி. அப்படியா இயற்கையை பொய்த்து தான் இங்கே அது இல்லை, நல்லானே இருக்குது. ஏன் அப்படி? நமக்கு அனுகூலமாக வழிமுறைகள் தெரியல, அந்த மூலம் அப்ளை பண்ண மாட்டேங்குது. அந்த அறிவு நுண்ணறிவு செயல்படுவது பாரம்பரியத்தில் வரும்போது அது கரைந்த முறைப்படி செய்யக்கூடிய அமைப்பு பண்ணிக்கணும். விவசாய குடும்பத்தை ஒருத்தன்னா இருப்பானா, என் டீம் உங்கள் உறவு எல்லாம் மொத்தமாக இல்லை, யாருக்கு ஷேர் பண்ணிக்கிறது? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ராப்பர்ட்டி தாத்தாங்காலத்தில் பேர் தான் இருக்கும், யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த குடும்பத்தோடு இருந்து அண்ணா பண்ணி எப்படி பண்ணாங்க அதெல்லாம் போச்சு.
அவங்களே எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகம், ஹோல்சேல், மொத்தம் கோடவுன்னு, கீப்பரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக் சர்வீஸு, இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் போகிற அளவுக்கு அதை மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணுறது கொள்வது என்னென்ன உண்டோ அதான் படிப்புங்க. புக்கை படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி படிப்பு இல்லை. அது ஜீவனத்துக்கு ஜீவனம் இந்த கொடுக்க போகிறது. இந்த அறிவு தெரிஞ்சுக்கணும். பிளட்டுலேயே வரும் அந்த அறிவு. இந்த உலகத்தளவு சாதிக்க போகிறவங்க நீங்கள் இப்படி மூளையில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய தப்பு. இடிஞ்சு போயிட்டு விற்றுட்டு ஏதோ என்கிட்ட ரியல் எஸ்டேட் விற்றுட்டு அதை போட்டு பொருளாக்கி வேஸ்ட்டு. அவன் மால் வைக்கிறவங்க இடத்த மொத்தமாக கான்ட்ராக்ட் வாங்கி மொத்தமாக அவன் சொல்கிறபடி உங்களை வேலைக்கு வச்சு உங்களை அடிமையாக்கி வேலைக்கு வச்சு அதை சம்பாதிச்சு துருண்டு கொடுத்து பின்னாடி அவன் கொட்டை அவனால் எப்படி முடிகிறது முதலீடு? ஏன் உங்களுக்கு அந்த அறிவு வரல? நான் இது முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குருவே உட்காந்துட்டார், தலைவரே அங்கே உட்காந்துட்டார். வக்கரம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் பழையபடி பலம் புதன் வீட்டில். புரிஞ்சுங்களா? வியாபாரி வீட்டில் நான் உழைக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் தயாராக இருக்கேன். ஆனால் நானே வியாபாரி ஆக முடியாது. நான் படைக்க தான் முடியும். அதை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க நீ தான் பண்ணணும், எனக்கு தெரியாது அப்படின்னு உட்கார்ந்த குரு கடத்தத்தோடு உட்கார்ந்துட்டு அவரை அங்கே மீனத்தில் உட்கார வச்சுட்டு சுகத்தில் உட்காந்து பார்த்து நீ ஆசீர்வாதம் பண்ணிக்கிறது. அங்கே கேந்திரத்தை சூரியனுக்கு கேந்திரத்தில் உட்காந்து பாக்யாவதி கொண்டு சுகஸ்தானில் உட்கார வச்சு ஷேர் பண்ணி சூரியனை உட்கார வச்சு அங்கேருந்து யோகங்கள் ஆங்கிள் எப்படி சேட்டலைட் வச்சு அங்கங்கேயோ வச்சுட்டு அங்கேருந்து தொடர்புட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ந்த இடத்துலேயே நாசம் பண்ணுறாங்க இல்லையா? உழவு பார்த்து நாசம் பண்ணி அடிக்கி தொசுக்க தரமட்டமாக ஆகிறாங்கல்ல. அது எப்படி முடியுமோ அதே மாதிரி இதுவும் முடியும். ஆக்கப்பூர்வமான சக்திக்கு முடியும்னு காமிக்கிறார் குரு. அங்கே உட்கார்ந்த குரு அக்கறை முடிஞ்சு போயிட்டு இன்னும் 3 மாதம் அங்கே தான் இருப்பார். ரிஷபம் இந்த வைகாசி மாதம் தான் போகிறார், கடைசியில் போவார். அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். புதுசு இந்த பங்குனி முடிஞ்சு பாராபாபா வருஷத்தில் அறிவிப்பு அங்கே அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதனால் இதை அந்த சமயத்தில் இந்த சூரியன் உட்கார்ந்துருக்கும்போது பாக்யாதிபதி கரெக்டாக 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உட்காந்து 4ஆம் வீட்டில் எல்லாம் மேலே டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு மேல் படிப்புன்றாங்களே. இந்த மேல் படிப்பு இந்த புக்கை படிப்பு படிச்சுட்டு உடனே கூலி சம்பாதி போகிறது தான் அது படிப்பு இல்லை. உண்மையிலேயே அது ஜீவனத்துக்கு கொடுக்குறது ஞாஸ்தவமான விஷயந்தான். இந்த இயற்கையாக தொழில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உனக்கு அறிவு ஞானத்தை கொடுத்து தொழில் துறையிலேயே மற்ற துறையில் இம்ப்ரூவ் பண்ணணும். உழவு இந்த அதுதான் வாழ்க்கை. நானும் வாழ மற்றவனும் வாழ அது காசு பணம் மட்டுமில்லை, சாப்பிட்றது ஆகாரம் போக அனுபவிக்கிறது எல்லா விஷயத்திலும் கொடுக்கக்கூடியது தான் அந்த 4ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது. மாமா வீட்டு வழி மாமா வழி அம்மாவுக்கு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. மாமாவுக்கு தான் எல்லாம் பொறுப்பு. தெரியல நம்ம சம்பிரதாயத்தில் எவ்வளோ இயற்கையான அமைப்பு பாருங்க. அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது. மாமாவுக்கு தலையெழுத்து இவன் பொண்ணா கல்யாணம் பண்ணி விட பணம் இருக்காது. ஆனால் அவன் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா செலவுக்கெல்லாம் இவர் தான் ஃபுல்லாக கொடுக்கணும். சமயத்துக்கு இப்படி வைப்பார். அவ்வளோ பாசம். அந்த அக்கா அத்திமேது பொண்ணுங்களுக்கு அக்கா பொண்ணுகள்லாம் அப்படியே குழந்த மாதிரி தாங்கி சர்வீஸ் பண்ணணும். அது அந்த காலத்துலேயும் உண்டு, இப்போதும் இல்லை. மாமாவுக்கு அவ்வளோ முக்கியம், இம்பார்ட்டன்ஸ். அதனால 4ஆம் வீடு அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ சுலபமான இல்லை. அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பிடிச்சு வச்சுருக்காங்க. வெறும் அஸ்ட்ராலஜி இல்லை இது. இந்த கட்டங்கள் ராசி பண்ணுறாங்க. அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குடும்பம் எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருக்க போகுது, எப்படி இல்லாத இருக்கணும், எப்படி மாற்றிக்கணும்னு சொல்கிற விஷயங்கள் தான் இது. அந்த சர்க்குலே அப்படியே வரும். பூர்வ புண்ணியன்றது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே மூவியில் நம்ம படைச்சின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மூவியில் போடுற மாதிரி கடன் கொடுத்துருக்கோம் பகவானை. அது சரீரத்துலேருந்து அதுதான் அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் டெவலப் பண்ணி அவனும் மேலே வரணும், அனுபவிக்கணும், எல்லாம் டீம் ஒர்க்காக இருக்கணும். அதே மாதிரி தனுசு உபயராசி. இது பாருங்கள், தனுசு உபயராசி இருக்கும்போது அது ஒரு உபயராசி தொடரும் தான் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சுகஸ்தானில் உட்காந்து அது உபயராசி. அங்கேருந்து நேரம் கண்ணிக்கு தொடர்பு வருதும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறது சம்மந்தப்பட்ட இந்த புதன் குரு ராசி பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, சூரியன் மெயினாக இருக்கான். இப்போ சூரியன் புதன் குரு கேந்திரம் குருக்கு. இவ்வளோ அட்வான்டேஜ். செவ்வாய் யார் முக்கியமாக உங்களுக்கு? பூர்வ புண்ணியாதிபதி. அவர் அழகாக உட்காந்து தொடர்பு யோகத்தை கொடுக்குறார். சூரியன் செவ்வாய் எவ்வளோ யோகம்.
ஆக மொத்தம் சூரியன் செவ்வாய், சூரியன் புதன், புதன் குரு ராசி தவிர எத்தனை அதோட சூரியன் சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியர் முதலே கொடுத்துருவார். சூரியன் சுக்கரன் யார்? உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டதிபதி. நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா நீ இப்படியே எனக்கு நீ அந்த அளவுக்கு ஆகணும், ஏன்னா உனக்கு நாங்கள் ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசினியர்கள்லாம் எளிமையான வாழ்க்கையில் போதும்ன்ற அளவு மனநிலைமை விட்டவங்கன்னா அவங்க தான் தனுசு மீன். ரெண்டுமே மீன் ஆசைப்பட்டவங்களும் பரவாயில்ல பரவாயில்ல இப்படியே போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறதே வச்சு ஒரு தன்னைத்தானே திருப்திப்படுத்திட்டு சமாதானப்படுத்திக்கிறதுனா அந்த மீனமும் இந்த தனுசும் தான். தனுசு பொறுத்த வரைக்கும் அதுவே எதேஷ்டம். நமக்கு வயிறறியும் துணுண்டை பார்த்து எதேஷ்டன்றாரு, நம்மளால் உழவு இருந்து நம்மளால் வாழ முடியலையே, இன்னமும் பேக்ரவுண்ட் இன்னமும் இருக்கணும் அப்படின்னு இவங்க பொறுமைன்னு இருப்பாங்க. தனுசு ராசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு. சாட்டிஸ்டெல்லாம் ஆக மாட்டாங்க. அது என்ன இருக்கிறதோ அதை பற்றி கவலையே விட மாட்டாங்க. அந்த என்ன பிரச்சனை அப்படி தான் இருக்கும். சம்ஸ்காரம்னா என்ன அப்படி ஆர்கியூம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் தனுசில். அவங்களுக்கு இதான் செய்ய வேணாமாங்களா? எவ்வளோ இருக்கு பாரு. ஒருத்தரை இடிச்ச வாழ்னா இருக்கன்னா அவனை எக்ஸ்பிளாய்ட் நாசம் பண்ணுறதுன்னு சர்வசாதாரணம் பகவானுக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து தூக்கி இல்லை மேலே கொண்டுறாரு. தனுசு ராசினியருடைய வீரியஸ்தானம் பார்த்தாலே உங்களுக்கு சனீஸ்வரர் தான் எஃபெக்டு. குடும்பமும் அவர் தான். இது சனியும் இதுவும் 2ஆம் வீடு 3ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரர் பொறுப்புன்னா குடும்பத்துக்கு அவர் தான் பொறுப்பு. ஆகமங்கள் சாஸ்திரங்கள் விதிப்படி தான் குடும்பம் நடத்துவாங்க. அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. என்ன உண்டோ அது. அதே மாதிரி வீரியஸ்தானம் அது என்ன உண்டோ முறைப்படி எந்த முறையில் போனால் எப்படி பண்ணால் முறைப்படி தர்மத்துக்கு உட்பட்டு அப்படி தான் பண்ண முடியும். இதற்காக நான் எனக்கு வேஷம் போட தெரியாது வெளிப்படையாக. இது என்னது அப்போ வியாபாரி ஆக முடியுமாங்களா? எவ்வளோ வியாபாரி ஆக முடியாது. அதனால் இது துண்டு தான் வியாபாரம் பண்ணணும். அதோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டேஷன் வியாபாரம். சாக்ரிஃபைஸ் லைஃப் மேனேஜ்மெண்ட். சர்வீஸ் ஓரியன்டேஷன் இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். ஒரு ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். ட்ரஸ்ட்டு இதோ நிதிகளை பயன்படுத்தின்னு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான். அதுதான் அந்த இதில் வருது. மற்றவங்களுக்காக சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் செக்டாரில் அதிகம் பண்ணுவாங்க. அதில் இன்கம் வரது போதும்னு இருப்பாங்க. பார்ட்னராக கூட சேர மாட்டாங்க. சர்வீஸ் பண்ணி இன்னும் கொடுக்குறேன், எனக்கு இன்னும் அதை கொடுக்க போதும், நீ அந்த அளவுலாம் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை, பார்ட்னர் பண்ணி சம்பாதிக்கிற அளவில் வேண்டாம், இது போதும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலைகள்லாம் வரதே கஷ்டம். தனுசும் மீனமும் இப்படி தான். அதே மாதிரி மகரம் கொம்பும் அதே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆசை தான் மேலே மேலே வரணும்னு. ஆனால் அதுக்கு உண்டான வழி தெரியாது. அப்படியே பிளாக் பண்ணிடுவார் பகவான். என்னான்றீங்க நீங்கள்? ஏன்னா இன்னொருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அவன் மேலே வந்தால் தான் இவனுக்கு ஒரு புண்டம் கிடைக்கும். இவனே அந்த லெவல் ஆகிறான்னா நாளை யாருக்குமே வராது. யார் ஆகாரங்களை கொடுக்கணுமோ அவன் கொடுத்தா தான் எல்லோரும் அனுபவிக்க முடிந்தவர குழந்தை அனுபவிக்கிறோம். நான் நீ உங்கள் கையில் பொறுப்பு கொடுக்குறேன்னா பண்ணுன்னா கையால் கொண்டு எல்லாம் பண்ணலாம், பார்த்துக்கலாம், போகலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த மாதிரி 4 வகை வர்ணத்தை பண்ணிட்டார் பகவான் அப்போது. இப்போ அதெல்லாம் பற்றி வேண்டாம், பிரச்சனை ஆகிடும். இப்போ இந்த காலப்பூசம் பண்ணுறோம் எல்லாம் கலந்து விட்டுட்டு எல்லாம் ஆடு மாடு கைதை புள்ள புண்ணி எல்லாம் ஒன்றாக்கிட்டான் சமுதாயத்தில். இந்த காலபுருஷன பரிசுத்து காலத்திலே போன யுகத்திலே தோபர யுகத்திலே. அதனால் இந்த கிருஷ்ணர் ஓடுறார் பயந்து அவர் பாரு நாடகம் ஆடுறது. அதனால் இந்த மாதிரி எதுக்கு விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா ஒன்றும் பொய் இல்லை. நான் கண்ண முடியும் தான் உலகம் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் அது. நடந்த இன்சிடென்ட் நடந்தது திருப்பி ரொட்டேஷன்லேயே தான் வரும். கலியுக முடிஞ்சத்தான் திரும்பி முதல் யுகத்துலேயே அதே தான் வரும். ஒன்றும் நேற்று சூரியன் அதே கிழக்குன்னா இன்றைக்கி சூரியன் தான் வைப்பான். நேற்றுக்கு 12 மணி பகலில் அன்றைக்கி 12 மணி வரும். கொஞ்சம் தான் இருக்கும். மாறவே சம்பவங்கள் மாறலாம், செயல்பாடுகள் மாறினா ரிஃபைன்டு ரீடிஃபைன்டு தான் கொஞ்சம் மாறுவான் தவிர எதுவும் மாறாது. அப்படியே தான் இருக்கும். உணவுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே பொறுத்த வரைக்கும் நம்மளாம் நினச்சி திடீர்னு மேலே எங்கே பெரிய பொசிஷனுக்கோ போஸ்ட்டுக்கோ சொத்து புத்தலை உடனே கையோடு வாங்குறதோ செய்யறதோ நம்ம டாமினேட் பண்ணுறதோ என்றைக்கா யாரால் முடியுதா? அப்படியே ஆடின்னு இருக்கோம். பொத்துனுக்கு அடைக்கணும்னா மொத்தமாக கதையை முடிச்சுடுவாங்க. நடக்கிறதா இல்லையா உலகத்தில் இப்போது? அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்னா காலங்களுடைய அளவுள்ள நமக்கு தெரியாது. நம்ம லைஃப் டைமே இவ்வளோ தான். அதில் பாதியும் பாழாக போயிடுறது.
இருக்கிறது அனுபவிக்கலான்னா அதுக்கு வகை தெரியல. வகை தெரியும் போது பயன்படுத்தும் போது அதுக்கு கோஆப்ரேஷன் இதெல்லாம் வரும்போது நம்ம பயன்படுத்த தெரியல. அதனால் கால அளவு இப்போ சூப்பரான அருமையான காலம் இது. இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை திறவன் தானாக வாரிதான் பரிதாபப்பட்டு உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டு இருந்தானா நீங்கள் பெரிய ஆளானால் அதோடு ஓரளவுக்கு பெரிய லெவல் மேலே போகலாம். காரணம் அமைப்பில் தகுந்த மாதிரி ராசி அதிபரையே பண்ணி கொடுக்குறார். அவர் தான் கொடுக்கணும் யாருக்குமே அவர் தான் கொடுக்கணும். ஆனால் தன் பங்கு வரும்போது என்ன உண்டோ அதான் கொடுத்தான்னா எப்படி நம்ம மேலே வர முடியும்? அப்படியே அதே ஸ்ட்ராட்டஜி அதே லெவலில் இருந்து வாழ்க்கையில் போனால் என்ன அர்த்தம்? அது ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் வர வேணாமா? இன்றைக்கி நான் வெறும் 10,000 சம்பளம் கொடுத்துறேன் இன்கம் வருதுன்னா அதிலே கொடுத்துட பண்ணேன்னா அதுக்கு மேலே வரத்துக்கு உண்டான சோர்ஸுக்கு கொடுத்தா கூட வேண்டாம் இப்படி தான் இருப்பேன் சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி அதுக்காக உனக்காக செலவுலாம் குறைச்சி வருமா? காஸ்ட் ஆஃப் லிவிங் குறையுமா? உனக்காக யாராவது தானம் பண்ணுவாங்களா? பரிதாபம். அதனால் இந்த புத்திசாலத்தை பயன்படுத்தி டாக்டிஸ் ஒப்புறதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு புதனே வாலண்டராக பண்ணுறார். கடத்தலம் சுக்கராச்சாரியர் பண்ணுறார். புதனுடைய தொடர்னால் சுக்கராச்சாரியர் நன்னா பண்ணுறாரு. நான் இவருக்கும் அந்த கருத்து வேற்றுமையை பாடம். சுக்கரனுக்கும் குருவுக்கும் எப்போதுமே அந்த குருவும் வரப்போகிற வருஷத்தில் குருவும் சுக்கரனும் ஒன்றா உட்காந்து கடகத்தில் இந்த பாருங்களேன். கடகத்தில் குரு பேச்சாலும் நான் கடவுள் வந்தோடனே சுக்கராச்சாரியர் செவ்வாய் எல்லாம் இந்த வருஷம் ராஜா ஆகிடுறார். அவரே இவருடைய பெருமைப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இவருடைய தன்னிகரற்ற செயல்பாடுக்காகவே குருவை கொண்டு கடகத்தில் பேர்ந்த உடனே அவர் ராஜா மரியாதை பண்ணுறவாங்க. பராப வருஷத்தில் அவர் தான் ராஜா. சனீஸ்வரருக்கு உள்ள மரியாதை நிறைய கொடுப்பார். தோஷத்தெல்லாம் போக்கி அவருக்கு எல்லாம் கொடுப்பார். தனக்கு வந்தவங்களும் சனீஸ்வரன் கொடுப்பார். சனீஸ்வரன் அவர் 2ஆம் வீடு 3ஆம் வீடு சம்பந்தப்பட்டவர். அதனால் அப்பேற்பட்டவருக்கு கொடுக்குறாரு. அவர் மூலம் உலகமே உழைப்பு வரப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு தான் இந்த கொடுத்ததுனால தனுசு ராசி நேயர்களுக்கு போனவெல்லாம் சிறப்பு, சென்றவனுமெல்லாம் சிறப்பு, புகழ் பெருமை கீர்த்தி என்ன வரும். தனத்துக்கு குறைவில்லை, நிம்மதி குறைவில்லை, எல்லாத்துக்கும் குறைவில்லை, சுகபோகங்களுக்கு குறைவில்லை, குடும்பத்தில் விருத்தி தானாக பண்ண மாட்டாங்க வருது. எல்லாம் நல்ல பொசிஷன் என்னாலே முடியும். நான் அதை விரும்பலைன்னு சொல்லியிருந்த காலம் போய் என்னால் முடியும் காமிக்கக்கூடிய காலம் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.